அஸ்ஸலாமு வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சோயா சஸ் வச்சு ஒரு கட்லெட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோயா சங்ஸ் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ இதை சுடுதண்ணியில் சேர்த்துக்கிடலாம். இன்னும் சுடுதண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கிடலாம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்குவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வரட்டு சேர்த்து அப்படி மூடி வச்சுட்டு அப்புறம் புளிஞ்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதை கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்க விட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் தேவையான பொருள் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பைண்டிங்காக உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், மல்லித்தலை, புதினாத்தலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், இது ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், சுடுதண்ணில் கொதிச்சிருக்கு. இப்போ இதில் நல்லா பச்சை தண்ணி ஊற்றிக்குவோம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா அலசிடுவோம். சுடுதண்ணியை இருத்துட்டேன், அதை காமிக்க விட்டு போச்சு. இப்போ பச்சை தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இது லைட்டாக சூடு ஆறினோன்னு நம்ம எடுத்து புளிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா புளிஞ்சு வச்சுக்குவோம். இது எல்லாமே புளிஞ்சு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே புளிஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் இந்த சோயாவை சேர்த்துக்கலாம். சோயாவை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அம்புட்டு நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், மூடியாச்சு. அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்தாச்சு. இதே மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு சைடில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே ஒரு தட்டில் மாற்றியாச்சு. இப்போ இதில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ இதில் பச்சை மிளகாய், புதினாத்தலை, மல்லித்தலை, வெங்காயம். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க பொடிகள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாமே இதை சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறோம். இதை எல்லாத்தையும் பிரட்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பிரட்டிக்கிறோம். இதோட நம்ம பைண்டிங் வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மேசர் வச்சு கூட மசிக்கலாம். நான் கையினாலேயே மசிச்சு விட்டுக்கிறேன். நீங்கள் மேசர் வச்சு கூட மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்கு தான் இதுக்கு கோட்டிங் கொடுக்கக்கூடியது. இந்த கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. டொமேட்டோ கெச்சப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கும், க்ரீன் சட்னியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே பிசைஞ்சாச்சு. இப்போ இது எல்லாமே சின்ன சின்ன உருண்டையெல்லாம் எடுத்து அப்படி நம்ம கட்லெட் வடிவில் வச்சுக்குவோம். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால தான் அதை காமிக்க முடியலை. நான் தட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு பெரிய உருண்டை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் மைதா 2 ஸ்பூன், இங்கே கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், ரெண்டையும் சேர்த்துக்கிடுவோம். ரெண்டையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ இதை நல்லா கரைச்சிக்குவோம். இது பைண்டிங்காக மட்டும்தான். இதை நல்லா கரைச்சிக்கிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சு பைண்டிங் உள்ள மாவு ரெடி. இப்போ நான் எடுத்த அந்த சோயா சாஸுக்கு ஒரு 10 கட்லெட் ரெடியாக வந்திருக்கு. 10 கட்லெட் இருக்குது பாருங்கள். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க
சட்டி அடுப்பில் வச்சு அயன் சட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு கனமான பாத்திரம் கூட வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் காயுது. இப்போ எண்ணெய் காயட்டும். பாருங்கள், ஒரு கட்லெட்டாக இருக்குது. நம்ம இந்த மாவில் டிக் பண்ணிக்கலாம். இது சும்மா பைண்டிங்காக தான் இந்த மாவு. இப்போ பாருங்கள், பிரெட்டு தூளில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த பிரெட் கார்ன்ஸில் சேர்த்துங்க செய்யலாம், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர்ஸில் சேர்த்துருக்கேன். இப்போ வாங்க எண்ணெயில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் வந்து ரொம்ப காயனா லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை சேர்த்தாச்சு, வேகுது. உடனே திருப்பிட வேணாம், கொஞ்சம் வேகட்டும். வேக விட்டு சிம்மில் வச்சு ஒரு நார்மலான ஒரு அனலில் வச்சு வேக வச்சுக்குவோம். அப்போ தான் உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இப்போ வேகட்டும். பாருங்கள், எந்திரிட்டு இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி விட்டாச்சு, கட்லெட்டை வேகட்டுது. இப்போ பாருங்கள், கட்லெட் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிடலாம். நீங்கள் பிரெட் தூள் போட்டும் போடலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கேன். சும்மா கூட அப்படியே பொரிச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையுமே எடுத்துருவோம். எல்லாமே எடுத்தாச்சு, மறுபடியும் பொரிச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், கட்லெட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கெச்சப்போட சாப்பிட்றதுக்கு அம்புட்டு சுவையாக இருக்கும். ஜம்முன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு, இவ்வளோ சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்து எப்படி நண்பர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.